இன்று காலையில் நானும் திருப்பதி நாராயணன் அவர்களும் எங்களுடைய மேலிட பொறுப்பாளர் அரவிந்த் மேனன்ஜி அவர்களும் மேதகு ஆளுநர் அவர்களை சந்தித்து உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் அவர்கள் குழந்தைகளுடன் நடந்து கொண்ட விதத்தை பற்றியும் நடந்து முடிந்த கேபினட் அமைச்சர்கள் இல்லாமல் 2 தனிநபர்கள் ஜான் ஆரோக்கியசாமியும் விஷ்ணு ரெட்டியும் அந்த கேபினட் கூட்டத்தில் கலந்துருக்காங்க. இது குறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஆளுநர்களுடன் நாங்கள் மனு கொடுத்திருக்கிறோம். அது மட்டுமல்ல, இந்த ஆட்சி பொறுப்பேற்று கிட்டத்தட்ட 54 நாட்களில் 151 கற்பழிப்பு சம்பவம் நடந்திருக்கிறது. 85க்கும் மேற்பட்ட படுகொலைகள் நடந்திருக்கிறது. 80க்கும் மேற்பட்ட போதைப் பொருள் கடத்தல் நடந்து கொண்டிருக்கிறது. கடந்த கால அரசிற்கும் திமுக அரசிற்கும் இந்த அரசிற்கும் எந்த ஒரு வித்தியாசம் இல்லாமல் முதலமைச்சர் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் இருப்பது குறித்தும் ஆளுநர் அவர்களிடம் நாங்கள் எங்களுடைய கருத்தை மனு மூலமாக தெரிவித்திருக்கிறோம். நான் உடனடியாக எல்லாத்தையும் சரி பண்ணணும்னு நான் சொல்லலை. நீங்கள் சொல்ல மாதிரி 54 நாள் தான் ஆச்சு. ஆனால் அவங்களுடைய கட்சிக்காரங்களே தவறு செய்கிறாங்க. எங்களோட பட்டியல் இருக்கு. அதன் மீது இதுவரைக்கும் நடவடிக்கை எடுக்கலை. அவங்க கட்சியை சேர்ந்தவங்களே பஸ் ஸ்டாண்டில் போகும்போது தாவைக்க பொறுப்பில் உள்ளவங்க பெண்களிடம் கேலி செய்வது போன்ற நிறைய குற்றங்கள் பெரம்பூரில் ரோட்டில் நடந்து போகும்போது கும்மிடிப்பூண்டில் நடந்த 3 வயசு குழந்தைங்க நடந்த சம்பவம் தொடர்ந்து இந்த அரசு என்ன செய்திருக்கிறது, என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க? நீங்கள் எதுக்கு எடுத்தாலும் வெள்ளை அறிக்கை கொடுக்குறாங்கல்ல, இதுக்கு என்ன அறிக்கை கொடுத்துருக்குறாங்க? இத்தனை சம்பவங்கள் நடந்திருக்கு, இவ்வளோ கொலைகள் நடந்திருக்கு, இவ்வளோ போதைப்பொருள் கடத்தல் நடந்திருக்கு, நாங்கள் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு நடவடிக்கையை அவங்க தெரிவிக்கணும்ல. அதுதான் நாங்கள் கேட்குறோம். நீங்கள் நடவடிக்கை எடுக்க தவறிட்டீங்க அப்படிங்கிறது தான் எங்களுடைய குற்றச்சாட்டு. அது என்ன சந்தேகம் இருக்குது உங்களுக்கு? அதாவது ஆட்சி பொறுப்பை ஏற்கிறதுக்கு முன்னாடியே காமராஜர் சட்டமன்ற உறுப்பினர் காமராஜர் கூட்டிகிட்டு போய் அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளருடைய கையெழுத்து போட்டது மாதிரியே போட்டு அவ்வளவு வேலைகளை பார்த்தாங்க. தொடர்ந்து இப்போ எல்லா எம்எல்ஏக்களும் போயிட்டே இருக்கிறாங்க. எங்களை பொறுத்தவரையிலும் இப்போ 54 நாள் தான் ஆச்சு. ஒரு இடைத்தேர்தல் 6 மாதத்தில் இடைத்தேர்தல் வர வேண்டிய அவசியம் கிடையாது, அவசியமே இல்லை. ஆனால் இப்போ இந்த தேர்தல் எதிர்க்கு அப்போ குதிரை பேரம் நடக்குதா இல்லையா? அதுதான் என்னுடைய குற்றச்சாட்டு.